Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபில நம்ம இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் சாப்டர்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஷார்ட்டா ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வெஸ்ட்ல இருக்கிற குஜராத்துக்கும் ஈஸ்ட்ல இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ் இந்த இதோட லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இந்த லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸோ நம்ம சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல சன்செட் ஆகும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஈஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் ஈஸ்ட் ரீஜியன்ல, அதாவது அருணாச்சல் பிரதேஷ்ல தான் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் வந்து தெரியும். ஸோ இந்த சன்ரைஸ் வந்து இப்போ 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 ஏஎம்ல தான் குஜராத்தில் வந்து சன்ரைஸ் வந்து தெரியுதுன்னா 5 ஏஎம் ஆகும்போதே அருணாச்சல் பிரதேஷ்ல சன்ரைஸ் ஆகியிருக்கும். அதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால 2 ஹார்ஸ் முன்னாடியே வெஸ்ட் சைடை விட 2 ஹார்ஸ் முன்னாடி ஈஸ்ட் சைட்ல சன்ரைஸ் ஆகியிருக்கும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப குஜராத்ல 7 ஏஎம்ல தான் சன்ரைஸ் தெரியுதுன்னா அப்பவே 5 ஏஎம்லயே அருணாச்சல் பிரதேஷ்ல சன்ரைஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பண்றதுனால நிறைய டைம் கால்குலேஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இந்தியாவுக்குன்னு ஒரு காமனான டைம் இருக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எல்லாருக்குமே ஒரே டைம்ல வந்து இந்தியாவில் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஷார்ட்டா ஐஎஸ்டின்னு சொல்லுவோம். இதை வந்து கால்குலேட் பண்றாங்க. நம்ம இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் வந்து 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட். இது வந்து எந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னா இந்தியால மிர்சாப்பூர்ன்ற இடத்துல பாஸ் ஆகுது. ஸோ அதனால நம்மளோட கிரீன்விச் மீன் டைம் அப்படின்றது இன்டர்நேஷனலைஸ்டு ஸ்டாண்டர்டான ஒரு டைம். மோஸ்டா வந்து முக்காவாசியா இருக்கிற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிஎம்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூகே, போர்ச்சுகல், இது எல்லாமே இவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 5:30 ஹார்ஸ் அஹெட் ஆஃப் கிரீன்விச் மீன் டைம். அதாவது இப்போ ஆஸ் பர் ஜிஎம்டி படி 12 ஏஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவோட டைம் படி என்னவா இருக்கும் அப்படின்னா 5:30 ஏஎம் இருக்கும். அதுதான் வந்து அஹெட், அதாவது ஃபர்தர் ஃபார்வர்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் கிரீன்விச் மீன் டைம் 12 ஏஎம் இருந்ததுன்னா இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் பொறுத்த வரைக்கும் இந்தியால 5:30 ஏஎம் தான் டைமிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல இந்த பேராகிராஃப் லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான 1 மார்க். அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்ற ரீசன் கேட்டாங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேஷ் அண்ட் குஜராத் அந்த இதை வந்து எழுதிக்கலாம். இது வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க். அண்ட் இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் வந்து இதுவும் இம்பார்ட்டண்டான 1 மார்க். அண்ட் IST is 5:30 hours ahead of Greenwich mean timeன்றதும் இம்பார்ட்டண்டான 1 மார்க். ஸோ ஐஎஸ்டி அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்யூ.